பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக உங்கள் லைஃப்பில் என்னென்ன தடுமாற்றம், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கவலைகளெல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களோ, அந்த வருத்தங்களெல்லாம் நிற்க போகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு குருபவன் உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 7ஆம் இடத்துல அமர்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து குருபவன் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இப்போ தான் நீங்கள் ஒரு பொலிவான தோரணையில் இருக்க போகிறீங்க. உங்களை யார் காயப்படுத்துகிறாங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுடைய திறமை இப்போ தான் புரிய போகிறாங்க அத்தனை பேருமே. இவனால் உங்களை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு உங்களை ஒரு தேவையில்லாத பொருள் மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான குணம் இருக்கும். மற்றவங்களுடைய பிரச்சனையை எப்படியா சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி உங்களுடைய வேலையை விட்டுட்டு, உங்களுடைய செயல்பாடை விட்டுட்டு மறந்துட்டு போய் அவங்களுக்கு வேலை செய்வீங்க. அவங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பீங்க. அந்த சரி பண்ணி தரதாண்டியும் உங்களை என்னெல்லாம் பாராட்டுவாங்க தெரியுமா, எப்படிலாம் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க தெரியுமா, உங்களை மாதிரி உண்டான்னு மகர ராசிக்காரங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சோடனே உங்களை எப்படி மட்டம் தட்டணுமோ, எப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுமோ டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் கடந்த காலங்களில் 7.5 வருஷமாக உங்களுடைய அனுபவ பாடமாக இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. சார் ரொம்ப நாளாக இதான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நைட் நேரம் தூங்கும்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து இனிமேல் நான் எனக்காண்டி தான் வாழ போகிறேன், என்னோடய லைஃப்பை நான் சுயநலமாக வாழ ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் சார் படுத்து தூங்குறேன். காலையில் என்னுடைய தோழன் அல்லது என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய உறவுலேருந்து யாராவது ஒருத்தவங்க கதவு தட்டுறாங்க. என்னடா அஞ்சலி தொடர்ந்து பார்த்தா அப்படியே கவலையோடு நிற்கும்போது நான் எடுத்த சபதத்தை நானே மறந்துறேன். அவங்களுக்கு போய் உதவி செய்கிறேன். அந்த உதவி செய்கிறனால எனக்கு நிறைய பிரச்சனை சந்திக்கும். இது ஏனே புரிய மாட்டேங்கி அப்படிங்கிற மகர ராசி என்பவர்களும் உண்டு. அப்போ எதுக்காக இந்த கேள்வி எனக்குள்ளே உதயமாகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, பொதுவாகவே காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற இடம் தான் மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். அவர் ஆல்ரெடி என்னென்னா கர்மஸ்தானம், பல கர்மாவை சுமக்கக்கூடிய நபர்கள் தான் சனி பகவான். ஸோ 10ஆம் இடமும் கர்மா, ஓகேவா? அப்புறம் இந்த கர்மா அப்படிங்கிற ஸ்தானத்தை சுமக்கிறனால தான் உங்களுடைய வாழ்க்கையே நிறைய அதான் கரண்டு முருட்டாக போயிருக்கு.
அப்போ உங்களுக்குள்ள ஒரு 30 கிலோ வெயிட்டை தூக்க முடியும், 50 கிலோ வெயிட்டை தூக்க முடியும், 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியும். நீங்கள் அதை மட்டும் தான் தூக்கணும். நீங்கள் பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் அது சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதை நீங்கள் மாற்றணும். அதை மாற்ற நினைக்க முடியலை. இப்போ மாற்றுவீங்க. குரு பகவான் தேவையான விஷயத்தை கரெக்டாக கொண்டு போக, தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவார். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவங்க யார் உங்களை கட் பண்ணிட்டு போகிறது? நீங்கள் அவங்கள கட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கான சரியான பதில். உங்களுக்கான சரியான விடையை நீங்கள் தேட முடியும். உங்களுடைய முயற்சியில் உள்ள அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறப்போகுது. உங்களால் முடியாதுன்னு சொன்ன இடத்துல முடியுங்கிறத நிரூபித்து காட்ட போகிறீங்க. உங்கள் லைஃபே வேறு லெவலில் போகுது. அதேபோல் மகர ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. ஒன்று உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கலாம். இளைய சகோதரன் சகோதரி, மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் பாக்கியம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ தான் ஏற்பட போகுது. சூப்பராக இருக்குது. உண்மையிலேங்க நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு லட்சியத்தில் இருக்கீங்கன்னா, சொந்த வீடு கட்டணும்னு லட்சியத்தில் இருக்கீங்கன்னா, சொந்தமாக இடமாச்சும் வாங்கணும்னு லட்சியத்தில் இருந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் குரு பகவான். உண்மையிலே நடக்கும். அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு 2வது திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. ஒரு சந்தோஷம் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கப்படும். இது கிரகங்கள் கொடுக்குற கிஃப்ட். ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத கிஃப்டாக வரப்போகுது. ஓகே. அதேபோல் உங்களுடைய இன்னொரு இயல்பான குணம் என்னென்னா, நீங்கள் வண்டியில் போய்கிட்டே இருக்கீங்க, நடந்து போய்க்கிருக்கீங்கன்னா, சாலையோரமாக வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், ஆதரவற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மக்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் காசு இருந்தால் கொடுக்காம போகவே மாட்டீங்க. கொடுத்துட்டு தான் போவீங்க. அது ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுத்துருவீங்க, இதில் இருக்கிற காசை கொடுத்துட்டு நீங்கள் கூட பட்னியாக இருந்துருவீங்க. தண்ணியை குடிச்சிட்டு படுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கொடுக்காம மட்டும் போயிட்டா, உங்கள் கையில் ரூபா இல்லாமல் நீங்கள் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா, அன்றைக்கி நிம்மதியாக தூங்கின மகர ராசி யாருமே கிடையாது. மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சார் நம்மகிட்ட கேட்டாங்களே, நம்ம கொடுக்காமட்டோமே, அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியல, அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்களோ, யாராவது கொடுத்துருப்பாங்களோன்னு சிந்தனை உண்மையிலே மகராசிக்காரங்களுக்கு உண்மையிலே இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் உண்மையிலே இப்படிலாம் நான் அனுபவப்பட்டேன்னு சொல்கிறீங்களோ கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. சார் எனக்கு அந்த சிந்தனை ஓடும் சார் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? அப்போ இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, இன்னும் கொஞ்சம் பவர் குரு பகவானும் நீங்கள் செய்கின்ற வழிபாடும் கொடுக்குன்னா, கருப்பசாமியை பிடிச்சிக்கோங்க. காவல் தெய்வம் கருப்பசாமியை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட மகர ராசிக்காரன் என்றைக்குமே தோல்வியை சந்திக்க முடியாது. கருப்பை நின்று பேசுவான், சொல்லி அடிப்பான். வெற்றி என்பது உங்கள் பக்கமே இருக்கும். எந்த சூழ்நிலையும் நீங்கள் தோற்று போக முடியாது. சரியா? கருப்பசாமியை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்ட மகர ராசி அன்பான நேயர்கள் கீழே உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு நீங்கள் கருப்பசாமி எப்படிலாம் போட்டுன்னு நினைக்கிங்களோ போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி போட்டு விடுங்க. கருப்பசாமியுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, எத்தனை சதவீதம் சார் நடக்கும்? நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு
குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, அது எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார், எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.